பருப்பு பாயாசத்தோட தொடர்ச்சியா பார்ட் 2 மினி விளாக் பார்த்துடலாம். போன வீடியோல வான்கோழியை கறியாக்கிட்டோம். இந்த வீடியோல நம்ம ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசியை வேக போட்டு எடுத்துருவோம். இது தனியா வேக வச்சு நாங்க தம் போட்டு எடுத்துருவோம். சோறு கடந்து வந்துட்டு இருக்க நாங்க கிளங்குடைக்க வந்துட்டோம். ஒரு கை 2 கை வேலை பார்த்தா கிளங்குடிச்சு முடியாதுன்னு கத்திக்கு சண்டை போட்டு 8 கை ஒன்னா சேர்ந்து அரட்டடிச்சு மல்லு கட்டி வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டோம். கிழங்கு உடைச்சாச்சு, சோறுமே வந்துருச்சு. வெந்த பிரியாணி அரிசியை அண்டால இருந்து மாத்தி எடுத்து திரும்பவும் அண்டாக்குள்ள தட்டி பரத்தி எடுக்க போறோம். லேயர் டு லேயரா போட்டு தம் போடுறதுக்கு. லேயர் போட்டு தம் போட்ட வான்கோழி பிரியாணியாக்கும் இது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிரியாணியை பார்த்து உள்ளியே சாப்பிட்ண வர போய் கிழங்கு வேக வச்சது இன்னும் வீடியோ எடுக்கலை, அதெல்லாம் மிஸ் ஆகி போச்சு. கடைசியை இறச்சியை தட்டி கிழங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு கப்பை பிரியாணியாக்கி எடுத்துக்கிட்டோம் கிழங்க. இது கூட டேஸ்ட் நல்லா தான் நண்பர்கள் இருந்துச்சு. இதுக்கு ரெசிபி கேட்காதீங்க, ஏன்னா நான் வீடியோ எடுக்கலை. தம் பிரியாணிக்கு மட்டும்தான் ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன். கேளுங்க கமெண்டில், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஃபைனலி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிரியாணி சூப்பராக வெந்துருச்சு. கப்பை பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இனி எல்லாத்தையும் விளம்புறதுக்கு ப்ரெசன்டேஷன் பக்காவாக கொடுக்க வேண்டியதான். என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்னு பாருங்கள். பப்படம் பொரிச்சது, முட்டை அவிச்சது, பாயசம் காய்ச்சது, கிழங்கு பிரியாணி கிண்டுனது, வான்கோழி பிரியாணி தம் போட்டது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு தலைவாழை இலை போட்டு எல்லாத்தையும் வாரி கோரி வச்சு கூட்டா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம் நண்பர்களே. வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுவும் கூட்டு சமையல் அப்படிங்கிறப்ப எல்லா கைப்பக்குவமும் சேர்ந்தாலும் வந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.